அதில் முதல் கேள்வி என்னென்னா, இது ஃபார்முலாலாம் இல்லைப்பா, சும்மா ஜென்ரலாக இருக்குது பாருங்களேன். ஒரு வரிசையில் முருகன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காராம்பா. அவர் இடதுபுறத்துலேருந்து, அது லெஃப்ட்லேருந்து பார்த்தா 6வது இடத்துல இருக்காராம். அதே வரிசையில் பிரசன்னான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வலதுபுறத்துலேருந்து 10வது இடத்துல இருக்கார். ரைட்லேருந்து பார்த்தா 10th பிளேஸில் இருக்காங்க. அவங்க 2 பேருக்கு இடையில 8 சில்ட்ரன் இருக்காங்க, 8 சிறுவர்கள் இருக்காங்க. அப்போ மொத்தமாக அந்த வரிசையில் எத்தனை பேர் பாருங்களேன். இப்போ இதுதான் ஒரு வரிசை அப்படின்னு எடுத்துங்களா. அப்போ இங்கே யார் இருக்கான்னா முருகன் அப்படின்றவர் இருக்காருப்பா. ரைட்டாப்பா. இந்த முருகன் எத்தனாவது இடத்துல இருக்காருன்னா, இந்த இடதுபுறத்துலேருந்து லெஃப்ட்லேருந்து பார்த்தா 6வது இடத்துல இருக்கார். ரைட்டா. அடுத்தது யாருப்பா சொல்கிறாங்க, பிரசன்னா அப்படின்னு ஒரு நபர் இருக்கார். ரைட்டாப்பா. அவர் வலது பக்கத்துலேருந்து பார்த்தா எத்தனாவது இடத்துல இருக்காரம்பா, 10வது இடம். இப்போ உங்களுக்கு இடையில எத்தனை சில்ட்ரன் இருக்காங்கன்னா 8 பேர் இருக்காங்க. உங்களுக்கு இடைப்பட்ட நபர்கள் 8. இதுக்கு ஃபார்முலாலாம் வேணும், அப்படியே செக் பண்ண வேண்டியது தான். அப்போ இடதுபுறத்துலேருந்து 6, இங்கே நடுவில் ஒரு 8 பேர் 14, ஸோ இங்கே ஒரு 10 பேர். அப்போ ஆக மொத்தம் எத்தனை பேர்ப்பா, 6 + 8 14, 14 + 10 24. இதுக்கு ஃபார்முலாலாம் தேவையில்லை, அப்படியே ஆட் பண்ண வேண்டியது தான். ரைட்பா. அடுத்து என்னப்பா சொல்கிறான், ஒரு வகுப்பில் தேர்வு மதிப்பெண் பட்டியலில் ஒரு எக்ஸாம் எழுதுகிறாங்க. அதில் அந்த மார்க்கோட லிஸ்ட்டில் சொல்கிறாங்க, ராஜா மேலிருந்து 7வது ரேங்க் எடுத்திருக்கான். ஜான் கீழே இருந்து கடைசியிலேருந்து பார்த்தா 17வது ரேங்க் எடுத்திருக்கான். ராஜா. அடுத்து ராஜாவுக்கு ஜானுக்கு இடையில் ஒரே ஒரு ரேங்க் அப்படின்னா ஒரு இடம் தான் நடுவில் இருக்கான். அப்படின்னா மொத்தம் எத்தனை பிள்ளைகள்? போன வாட்டி பார்த்தாலும் அதே தான், முருகன் பிரசன்னான்னு பார்த்தாலும் நடுவில் 8 சில்ட்ரன் இருந்தாங்க. அதே கான்செப்ட் தான் பாருங்களேன். அப்போ மேலிருந்து ராஜா எத்தனாவது இடத்துல இருக்காருப்பா, எத்தனாவது ரேங்கில் இருக்கார், 7வது ரேங்கில் இருக்கார். கீழிருந்து ஜான் எத்தனாவது இடத்துல இருக்காரம்பா, 17பா. இவங்க நடுவில் ஒரே ஒருத்தன் தான் ரேங்க் வாங்கியிருக்கான். ரைட், அவ்வளோதான்ப்பா. அப்படியே ஆட் பண்ணுங்க. அப்போ மேலிருந்து 7, அவங்க நடுவில் ஒரு ரேங்க்கு, அதுக்கப்புறம் ஒரு 17 பேர் இருக்காங்க. அப்போ ஆக மொத்தம் இந்த வரிசையில் எத்தனை பேர் அப்படின்னா 25. இப்போ இது ஓரளவுக்கு ஃபார்முலாவோட கான்செப்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஒரு வரிசையில் ஒரு ரோவில் அத்துல் என்பவர் வலது பக்கத்துலேருந்து, அதாவது ரைட்லேருந்து பார்த்தா 12வது இடத்துல இருக்கான். இடது பக்கத்துலேருந்து லெஃப்ட்லேருந்து பார்த்தா 4வது இடத்துல இருக்கான். இப்பொழுது அந்த வரிசையோட எண்ணிக்கை 28 மாற்றணுன்னா எவ்வளோ சிறுவர்களை கூடுதலாக சேர்க்கணும் அப்படி கேட்குறான். அப்போ ஒரிஜினலாக எத்தனை பேர்னா பாருங்கப்பா, அத்துல் லெஃப்ட்லேருந்து 4வது இடம், ரைட்லேருந்து 12வது இடம். இப்போ ஒரிஜினலாக எவ்வளோ எண்ணிக்கை இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கப்பா, இடது பக்கத்துலேருந்து 4, வலது பக்கத்துலேருந்து அத்துல் என்பவர் 12. இப்போ எவ்வளோ பேர் அந்த வரிசையில் இருக்காங்கன்னா இது ஃபார்முலா எழுதிக்கலாம். ஏன்னா ஒரே நபருக்கு தான் இந்த ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்தணும். இப்போ என்ன சொல்கிறான், இந்த வரிசையில் 28 நபர்கள் கொண்ட சிறுவர்களாக மாற்றினா எவ்வளோ பேர் கூடுதலாக சேர்க்கணும் இதான் கேட்குறோம். அப்போ ஒரிஜினலாக 15 பேர் இருந்தால் இப்போ மேலும் 13 சில்ட்ரனை சேர்த்தா தானேப்பா 28 மாறும். அப்போ எவ்வளோ பேர் கூடுதலாக சேர்க்க வேண்டும்பா, 13 பேரை கூடுதலாக இந்த வரிசையில் சேர்த்தால் அந்த எண்ணிக்கை 28 மாறும். புரியுதாப்பா? ஒரிஜினலாக எத்தனை பேர்ப்பா இது புரியுதா? 15 பேர் எப்படி இருந்துச்சுன்னு புரியுதா? அத்துல வச்சு கண்டுபிடிக்கிறோம். அவன் லெஃப்ட்லேருந்து 4வது இடத்துல இருக்கான், ரைட்லேருந்து 12வது இடத்துல இருக்கான். ஏன் -1 பண்ணுறோம்? ஒரே சீட்டை லெஃப்ட்லேருந்து எடுக்கிறோம், ரைட்லேருந்து எடுக்கிறோம். அதனால தான் ஃபார்முலாவில் -1 பண்ணுறோம். அது டபுள் கவுண்ட் ஆகுதுல்ல, அதான் -1. அப்போ ஒரிஜினலாக 15 சிறுவர்கள் மேலும் 13 பேரை சேர்த்தா தான் அது 28 பேர் கொண்ட வரிசையாக மாறும். அவ்வளோதான். ரைட்பா. இங்கே என்னப்பா சொல்லியிருக்கான், ஒரு வகுப்பில் சுகன் அப்படின்னு யாரோ இருக்காங்கப்பா. அவனோட ரேங்க்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து 16வது ரேங்க்கு, கடைசியிலேருந்து 49வது ரேங்க்கு. இப்போ அந்த வகுப்பில் மொத்தம் உள்ள மாணவர்கள் எத்தனை பேர் இதான் நான் சொல்லியிருக்கேன். ஒரே நபரை வச்சு கேட்டால் அழகாக ஃபார்முலா எழுதும். மேல் இருந்துன்னா டீனா டாப், பீனா என்னப்பா பாட்டம் கடைசியிலிருந்து, -1 பண்ணால் மொத்த மாணவர்கள் எத்தனை பேருன்னு சொல்லலாம். அப்போ மேலிருந்து 16வது ரேங்க்கு, கீழே இருந்து 49, 2 நம்பரை ஆட் பண்ணால் 65, 65ல் 1 போச்சுன்னா எவ்வளோப்பா, அப்போ 64 பேர் கிளாஸில் இருக்காங்க. ரைட்டாப்பா? ரைட்பா. அடுத்த கேள்வி என்னப்பா சொல்கிறேன், 49 மாணவர்களை கொண்ட வகுப்பில் ராஜனுடைய ரேங்க்கு 18வது ரேங்க்கா. அப்போ கடைசியிலேருந்து அவனோட ரேங்க் என்ன? இதுக்கெல்லாம் தானே ஒரு ஐடியா சொல்லியிருப்பான். ஒரு ரேங்க்கை கொடுத்துட்டு இன்னொரு ரேங்க் கொடுத்தா ஷார்ட்டாக அது எப்படி ஞாபகம் வச்சுங்கப்பா, டோட்டல் ஒன்று எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சு 49னா 50 ஞாபகம் வச்சுங்க. ஒரு ரேங்கை மைனஸ் பண்ணால் கீழே இருந்து அவனோட ரேங்கை ஷார்ட்டாக கண்டுபிடிச்சிக்கலாம்.
ரைட்டாப்பா? இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபார்முலா எழுதணும். டி ப்ளஸ் பி மைனஸ் 1 ஈக்குவல் டு மொத்த மாணவர்கள். மொத்தமாக எத்தனை மாணவர்கள்பா? 49. ரைட்டுப்பா. கடைசியிலேருந்து எத்தனாவது ரேங்க்கு தான் கேள்வி. மேல் இருந்தால் 18வது ரேங்க்குப்பா. ஏன் இது நான் 50ன்னு ஷார்ட்டாக எடுத்தேன்னு புரியுதா? -1 இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகிடும்? அதுதான் ஷார்ட்டாக சொல்லணும். எப்போ டோட்டல் கொடுத்தாலும் ஒன்று எக்ஸ்ட்ரா ஞாபகம். அது எப்போ மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு ரேங்கை கொடுத்துட்டு கீழிருந்து என்ன மேலிருந்து என்ன அப்படி கொஷின் கேட்டாங்கன்னா அப்படி ஞாபகம் வச்சு டோட்டலில் ஒன்று எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுட்டு ஒரு ரேங்க்கை மைனஸ் பண்ணால் இன்னொரு ரேங்க் கிடச்சிடும். இல்லைன்னா என்ன பண்ணுங்க, அழகாக ஃபார்முலா எழுதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. -1 வந்து 50 ஆகிடும், +1 ஆகிடும், அவ்வளோதான்பா. இப்போ இதை அடுத்தது மைனஸ் பண்ணுங்கப்பா. அப்போ 50ல் 18 கழிச்சா 32 தானேப்பா? ரைட்டா? ரைட்பா. அடுத்த கேள்வி பாருங்கப்பா. இதில் என்ன சொல்லுங்க, 40 பேர் உள்ள ஒரு வரிசையில் மாலிக் என்பவர் வலது ஓரத்திலிருந்து 14ஆவதாக இருந்தார் எனில் இடது ஓரத்திலிருந்து அவர் எத்தனையாவதாக இருப்பார்? இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி கொஸ்டின் என்னப்பா சொன்னேன், ஒரு பொசிஷனை கொடுத்துட்டு இன்னொன்று கேட்டால் அது ஷார்ட்டாக எப்படிப்பா சொல்லி கொடுத்துருக்கேன். டோட்டல் வந்து 40னா அது 41, ஒன்று எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுங்க. இப்போ என்னப்பா சொல்லியிருக்கான், அவன் வந்து ரைட்லேருந்து பார்த்தா 14th பிளேஸில் இருக்கான். ரைட்டாக வலது ஓரத்துலேருந்து பார்த்தா 14வது இடத்துல இருக்கான். அப்போ லெஃப்ட்லேருந்து பார்த்தா அவனோட இடம் என்ன, 27வது பிளேஸாக இருக்கும். சரிப்பா. லெஃப்ட்டு ப்ளஸ் ரைட் -1 ஈக்குவல் டு டோட்டல். இதென்ன ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? இடது கோடி வலது கோடி இதெல்லாம் கொடுத்தா இதென்ன ஃபார்முலா? அப்போ என்ன சொல்கிறான், மொத்தம் 40 பேர் ஒரு வரிசையில் இருக்காங்க. அவன் வலது ஓரத்துலேருந்து 14வது இடத்துல இருக்கான். அப்போ இடது ஓரத்துலேருந்து எத்தனாவது இடத்துல இருப்பான்? அவ்வளோதான்பா. இப்போ சால்வ் பண்ணி இதென்ன சொன்ன, -1 வந்தால் +1 ஆகிடும், 41. இப்போ இந்த 14 கழிச்சிங்கன்னா 27. ரைட்டாப்பா. அப்போ இடது கோடியிலேருந்து அவனோட சீட்டு 27. ரைட்ஸ். அடுத்தது பாருங்கப்பா. இதில் வந்து ஒரு 2 பேரை வச்சு கேள்வியை கேட்டிருக்காங்கப்பா. ஒரு மாணவிகளின் வரிசையில் மீனா அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்கப்பா. அவங்க இடதுபுறத்துலேருந்து 8வது இடம். ஷார்ட்டாக எழுதிக்கிங்கப்பா. அப்போ மீனா அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க இடதுபுறம்னா ஷார்ட்டாக எல்லுன்னு எழுதிக்குங்க. ரைட்டாப்பா. இடது கோடியிலேருந்து 8வது இடம், அது ஷார்ட்டாக எல்லுன்னா லெஃப்ட், அதான் எழுதுகிறேன். அடுத்து நாதா அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்களாம்பா. அவங்க வந்து வலதுபுறத்துலேருந்து பார்த்தா 13வது இடம், ரைட்டுப்பா, அதை ஷார்ட்டாக 6ன்னு எழுதிக்கிறேன். இப்போ இடங்களை ஒருவருக்கொருவர் இடமாற்றி கொண்டனர் அப்படின்னா என்ன மீனிங்பா? நாதாவோட இடத்துக்கு இங்கே மீனா வந்துடுறாங்கப்பா. ரைட்டாப்பா. அடுத்தது மீனாவோட இடத்துக்கு நாதா வந்துடுறாங்க. இதுதான் இடங்களை ஒருவருக்கொருவர் மாற்றிக்கொண்டனர், இதான் சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. மீனாவோட இடத்துக்கு நாதாவும் நாதாவோட இடத்துக்கும் மீனாவும் வந்துட்டாங்க, இவ்வளோ தான். இப்போ என்ன சொல்கிறாங்க கொஸ்டினில் அடிஷனாக, இடமாற்றிய பிறகு மீனா இடது புறத்துலேருந்து 23வது இடத்துல இருக்காங்களாம். பாருங்கள், மீனா இப்போ இடது புறத்துலேருந்து பார்த்தா 23வது இடத்துல இருக்காங்க. எப்பவுமே யாரை வச்சு சால்வ் பண்ணோம், ஒரே நபரை வச்சு தான் சால்வ் பண்ணணும். 2 பேரை கம்பேர் பண்ணக்கூடாது. 2 பேரை கம்பேர் பண்ணால் நமக்கு என்ன கண்டிஷன் தேவை, அவங்க இடைப்பட்ட நபர்கள் தேவை, அப்போ தான் சால்வ் பண்ணணும். இன்னைக்கு கூட பார்த்தல முருகன் பிரசன்னா அப்படிலாம் அதே. அப்போ மீனாவுடைய இடம் வந்து லெஃப்ட்லேருந்து 23, ரைட்லேருந்து 13. ஃபார்முலா என்னப்பா, -1. ரைட்டாப்பா. அப்போ 36ல் 1 போச்சுன்னா எவ்வளோப்பா, 35 பேர் அந்த வரிசையில் இருக்காங்கப்பா, அவ்வளோதான்ப்பா. ஏன் இதில் மீனா வச்சு சால்வ் பண்ண முடியுதுன்னா அவங்க லெஃப்ட்டு ரைட்டு நமக்கு தெரியும். அவங்க லெஃப்ட்லேருந்து எத்தனாவது சீட்டில் உட்காந்துருக்காங்க, ரைட்லேருந்து எத்தனாவது சீட்டு ஆட் பண்ணி -1 பண்ணால் போதும். ஒருவேளை நான் சும்மா உங்கள்கிட்ட கேட்குறேன், நாதா வலது கோடியிலேருந்து எத்தனாவது இடம் கிடையாது, எப்படி போய் சால்வ் பண்ணோம்? நாதா லெஃப்ட்லேருந்து 8வது இடத்துல இருக்கான், ரைட்லேருந்து எத்தனாவது இடம் கிடையாது, எப்படி போய் சால்வ் பண்ணோம்? சொல்லுங்கள், என்னவா இருக்கும் ஆன்சர்? ரைட்லேருந்து நாதாவோட பிளேஸ் என்ன? நான் உங்களுக்கு ஷார்ட்டாக எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன்னா, இந்த 2 நம்பர் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ண என்ன பாருங்க, 36. அப்போ இங்கே அந்த 2 நம்பர் ஆட் பண்ணால் 36 தான் வரணும். அப்படி ஞாபகம் வச்சுங்க ஷார்ட்டாக. அப்போ இங்கே 8னா இப்போ விடுபட்ட என்னென்னப்பா, 28. அப்போ நாதா வலது கோடியிலேருந்து 28வது இடத்துல இருப்பேன். ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுங்க, ஃபார்முலாவில் கூட எழுதணும். இந்த 2 நம்பரை கூட்டினா 36. அப்போ இவங்களுக்கும் அதே வரிசை தானேப்பா, அதே ரோ தானே, அப்போது 36 தான் வரணும். அப்போ 8ஓட 28, அது ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுன்னு சொல்கிறோம். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணணுன்னா மீண்டும் அந்த ஃபார்முலாவை எழுதணும். அப்போ மொத்தமாக 35 நபர்கள் இருக்காங்க டோட்டல். அப்போ நாதா லெஃப்ட்லேருந்து 8, ரைட்லேருந்து எத்தனாவது இடம், இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிங்கன்னா நம்ம சொன்ன வேல்யூ வரும். இந்த கொஸ்டினுக்கு நம்ம என்னப்பா ஆன்சர் பண்ணியிருக்கோம்,
அவ்வரிசையில் உள்ள மாணவிகள் 35 பேர். ரைட் வா. அடுத்த கேள்வி பாருங்கள். ஒரு 2 பேரை வச்சு தான் கொடுத்துருக்கான். ஆனால் நம்ம செப்பரேட்டாக 1 by 1 தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நபராக தனித்தனியாக பிரித்து தான் பார்க்க போகிறோம். பாருங்களேன், 31 நபர்கள் இருக்காங்களா, 31 மாணவர்கள் இருக்காங்களா ஒரு வகுப்பில். அதில் மனோஜ் என்பவரோட ரேங்க்கு மேலிருந்து 7வது ரேங்க் வாங்கியிருக்கான். சச்சினோட ரேங்க் வந்து லாஸ்ட்லேருந்து எத்தனாவது ரேங்க்குப்பா, 11th ரேங்க் வாங்கியிருக்கான். அப்படின்னா இந்த 2 பேரோட ரேங்கு கீழே இருந்து என்னவாக இருக்கும். இங்கே 2 பேரை கம்பேர்லாம் பண்ண வேணாம், ஒவ்வொரு நபராக பார்க்கணும். ஃபஸ்ட்டு யாரை எடுத்துக்கணும், மனோஜை போய் எடுத்துக்கணும். ரைட்டாப்பா. ஃபஸ்ட்டு யாரை எடுத்துக்கணும், மனோஜ் எடுத்துக்கணும். ரைட்டாப்பா. இது எப்படி நம்ம ஷார்ட்டாக சால்வ் பண்ணலான்னு அவங்க சொல்லி கொடுத்துருக்கேன். மொத்த மாணவர்கள் கொடுத்துட்டு ஒரு ரேங்கை கொடுத்துட்டு இன்னொரு ரேங்க் கீழே இருந்துன்னு கேட்டால் எப்படிப்பா ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். மொத்த மாணவர்கள் 31ன்னா ஞாபகம் வச்சோம், 32 ஒன்று எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுங்க. இப்போ மனோஜோட ரேங்க் என்னப்பா, மேலிருந்து 7வது ரேங்க். அந்த 7 மைனஸ் பண்ணால் அவன் கீழே இருந்து அவனோட ரேங்க் ஷார்ட்டாக கிடச்சிரும். அவ்வளோதான். இது மனோஜுக்கு முடிஞ்சதா. இப்போ சச்சினுக்கு எழுதுங்கப்பா. சச்சினை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா அதே தான். இப்போ அந்த மொத்தமாக எத்தனை பேரும் 31, நம்ம 1 எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுங்க. ஃபார்முலா எழுதினாலும் அதே தான் வரப்போகுது. சச்சின் வந்து மேலிருந்து 11th ரேங்க், 11வது ரேங்க். இதை மைனஸ் பண்ணால் அவன் கீழே இருந்து அவனோட ரேங்க்கு கிடச்சிடும். அவ்வளோதான். ஷார்ட்டாக முடிச்சு. இல்லைனா நீங்கள் என்னவா பண்ணணும், ஃபார்முலா என்ன, t + b - 1 = டோட்டல். ஃபஸ்ட்டு இது போய் எழுதணும். மொத்தம் 31 பேர். மனோஜ் வந்து மேலிருந்து 7வது ரேங்க்கு, கீழே இருந்து எத்தனாவது ரேங்க்குன்னு சால்வ் பண்ணுங்க. அதே மாதிரி சச்சினுக்கு தனியாக எழுதிங்க. அப்போ டீனா என்னென்னா இப்போ 11, கீழே இருந்து எத்தனை -1, மொத்த மாணவர்கள் எத்தனை பேர்பா 31. அதே தான் வரப்போகுது. இது ஷார்ட்டாக அப்படி ஞாபகம் வச்சுங்க. ரைட்பா. அடுத்தது வந்து இந்த ஒப்பீடுபா. இதில் யாரோட வயசு அதிகம் கம்மி, யாரோட வெயிட் அதிகம் கம்மி, இந்த மாதிரி அதிகம் குறைவு, இந்த கம்பேரிசன்பா. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஏலேருந்து ஈ வர 5 நீர்மங்கள் இருக்காம்பா. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்னா, ஒரு சைடில் அதிகம் அப்படின்னு எழுதிக்குங்க, இன்னொரு சைடில் குறைவு அப்படின்னு எழுதிக்குங்க. இல்லைன்னா நீங்கள் தனித்தனியாக எழுதி அந்த சிம்பிள் கிரேட்டர் தென் ஸ்மாலர்னு சொல்லணும், இந்த மாதிரி சொல்லணும்ல, இந்த மாதிரி எழுதிட்டோம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் இது ஈஸியாக இருக்கும் அதை விட. இப்போ ஏயின் கொதிநிலை ஈயின் கொதிநிலையை விட குறைவாக இருக்கான் பாருங்கப்பா. ஏ வந்து ஈயை விட குறைவாக இருக்குன்ட்டான் பாருங்க. ஏ ஈயை விட கம்மியாக இருக்குன்றான். இதானப்பா சொல்கிறான். அப்போ கம்மினா லெஃப்டில் எழுதுங்க, அதிகம்னா வலது பக்கத்தில் எழுதுங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காம்பா, ஏயின் கொதிநிலையானது ஈயின் கொதிநிலை வெப்பநிலையை விட குறைவாகும், பியை விட அதிகமாகும். அவ்வளோதான்பா. ஏ வந்து பியை விட அதிகமாகவும் இருக்காம்பா. அவ்வளோதான்பா. இது ஒரு ஓகே பாருங்கப்பா. ஏ ஈயை விட கம்மியாக இருக்குது, ஏ பியை விட அதிகமாக இருக்குது. இதானப்பா சொல்கிறான். சொல்லுங்கப்பா, தானே சொல்லுங்கள். ஏயின் கொதிநிலை வெப்பநிலையானது ஈயை விட குறைவாகவும், அப்புறம் என்னப்பா சொல்கிறான், மற்றும் அது நீங்கள் இப்படி தான் படிக்கணும், குறைவாகவும் கமா பியின் கொதிநிலை வெப்பநிலையை காட்டிலும் அதிகமாகவும் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. ரைட்டாப்பா. அதானப்பா சொல்கிறாங்க. ஏயின் வெப்பநிலை ஈயை விட கம்மியாக இருக்குது, பியை விட அதிகமாக இருக்குது. பி ஆனது சியின் கொதிநிலை வெப்பநிலையை காட்டிலும் அதிகமாகவும் இருக்கிறது. ரைட்டுப்பா. அப்போ பி ஆனது சியை விட சிஐ காட்டிலும் அதிகமாக உள்ளது. பாருங்கள், பி ஆனது சிஐ விட அதிகமாக உள்ளது. ஓகே பாருங்கப்பா. ஓகேவா. பி ஆனது சிஐ விட அதிகமாக இருக்கான். ரைட்பா. அடுத்தது என்னப்பா சொல்கிறான், டியின் வெப்பநிலை ஈயை விட அதிகமாகும். அப்போ இல்லை டிஇ எங்கன்னு பாருங்கள். இதான இங்கே தானே இ இருக்குது பாருங்கள். டியின் கொதிநிலை ஈயை காட்டிலும் அதிகம், ஈயை விட டி அதிகமாக இருக்குது. அவ்வளோதான்பா, முடிஞ்சு போச்சுப்பா. அப்போ எந்த கொதிநிலை வெப்பம் குறைவாக உள்ளது, எதுவா குறைவாக இருக்குது, சி. ரைட்பா. இந்த கொஸ்டினுக்கு என்னப்பா ஆன்சர் பண்ணீங்க. இதில் யார் இளையவர் யார், அதே தான். ஒரு சைடில் மூத்தவர்கள் அப்படின்னு பிரிச்சுக்குங்கப்பா, இன்னொரு சைடில் இளையவர்கள் அப்படின்னு பிரிச்சுக்குங்கப்பா. பிஐ விட ஏ மூத்தவர் எப்படிப்பா எழுதணும், பிஐ விட ஏ மூத்தவர். மூத்தவர்னா வலது பக்கத்தில் எழுதுங்க, இளையவர்கள்லாம் இடது பக்கத்தில் எழுதுங்க. பார், பிஐ விட ஏ மூத்தவர். முடிஞ்சுதா. அடுத்தது என்னப்பா சொல்கிறாங்க, சி என்பவர் பிஐ விட மூத்தவர் ஆகும். ரைட்டா. அப்போ பிஐ விட மூத்தவர்னா அப்போ சி இந்த பக்கம் தானே வரணும். அடுத்து என்ன, ஏஐ விட இளையவர். அப்போ சி எங்கே பாருங்க, நடுவில் வரணும்பா. தானே சொல்கிறான். சி என்பவர் பிஐ விட மூத்தவனாக இருக்கான், ஆனால் ஏஐ விட வயசு கம்மியாக இருக்கான். இதான் சொல்கிறேன்.
ரைட்பா. அடுத்து என்ன சொல்கிறான்பா, டி என்பவர் இ மற்றும் பியை விட இளையவராகும் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. அப்போ டி யாருன்னா இபின்னு சொல்கிறாங்க. இல்லை பி மட்டும் நமக்கு தெரியும், இ எங்கே இருக்காருன்னு தெரியல. ஓகேங்களா? சரி, அப்போ அடுத்த கண்டிஷன் படிச்சுட்டு வரும். பி என்பவர் ஈயை விட மூத்தவராகவும் உள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, பி என்பவர் ஓகே ஈயை விட மூத்தவராகவும் உள்ளார். இது ஓகே பாருங்க, பி என்பவர் ஈயை விட மூத்தவராக இருக்கார். இப்போ மீண்டும் அதை படிங்கப்பா. டி என்பவர் இ மற்றும் பியை விட, பாரு, இ மற்றும் பியை விட இளையவராகும். அவ்வளோதான். டி என்பவர் இபியை கம்பேர் பண்ணால் வயசு கம்மியாக இருக்கான் அப்படின்ட்டான். அப்போ இளையவர் யாருப்பா? அப்போ இருக்கிறதுல இந்த 5 பேரில் யாரோட வயசு தான் கம்மியாக இருக்குன்னா டி தான்ப்பா. அவ்வளோதான்.